வணக்கம் ஆபிரகாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை துறையில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் புதுடெல்லியில் நடைபெற்ற 15வது இந்திய உறுப்பு தான தினம் 2025 ஆண்டு நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட 2024 ஆண்டின் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை குழுவிற்கு வழங்கப்பட்ட மூளை சாவு அடைந்த நோயாளிகளை பராமரிக்கும் சிறந்த குழுவிற்கான விருது ஆகியவற்றை காண்பித்து மா சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோர் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூசை திட்ட திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் அவர்களின் மகள்களின் மேற்படிப்பிற்காக கல்வித் தொகையாக 600 மாணவர்களுக்கு மொத்தம் 60 லட்சம் ரூபாய் வழங்கிடும் அடையாளமாக 10 மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கு வரைவோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகப்படி தொகுதியில் உள்ள உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 177 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், அதே போல மீன் விதைப்பண்ணை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டடம் என 9 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 89 நபர்களுக்கும், கால்நடை பராமரிப்பு துறைக்காக தேர்வு செய்யப்பட்ட 22 நபர்களுக்கும் தமிழ்நாடு கால்துறை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கருணை அடிப்படையில் 17 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.